அப்போ எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க இப்போ லேப்டாப்பில் ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு. இதை விட ஒரு கொடுமை நடந்தது. டிவிக்கு அது வந்து ஒரு டைம் பாஸ் கட்சி. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த கட்சி தலைவருக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த கட்சி தலைவரே பேச மாட்டேங்கிறாரு. முஸ்லீம்கள் போயிட்டு கோயிலுக்குள்ளே அது இருக்குது, கோயிலுக்குள்ளே எங்களுடைய விஷயம் இருக்குது அப்படின்னு என்றைக்காவது ஏதாவது பிரச்சனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த ஆள் அப்படியே உல்ட்டாவாக சொல்கிறோம். எப்படி சொல்கிறான்னா, ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 10 சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவர் டெய்லியும் தான் வீடியோ போகிறாரு. ஆனால் வீடியோட சேர்த்து நிறைய பொய் புரட்டெல்லாம் அள்ளி வீசுறாரு. இன்றைக்கி ஜனவரி 10 அவர் போட்ட வீடியோவில் என்னென்ன போய் சொல்லியிருக்காரு, அவராக யோசித்து சில விஷயங்கள் சொல்லுவார்ல, அதெல்லாம் சரியா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். என் முன்னாடி வந்து அவரோட வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. அவர் இன்றைக்கி என்னென்ன பேசினார், அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, அதில் எவ்வளோ கற்பனை கலந்துருக்கு, அதே மாதிரி அவர் என்னெல்லாம் அள்ளி விட்டுருக்காரு, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஜனவரி 10 அவரோட 300வது எபிசோட் சேனல் ஆரம்பித்து, இது செகண்ட் சேனலோ தேர்ட் சேனலோ தெரில, சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 300வது வீடியோ போட்டிருக்காராம். அதை வந்து மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு, அமோக ஆதரவு அப்படின்னு அவராக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் கூட சண்டை போட்டிருக்கான், இல்லை இன்னொருத்தனை அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நின்று அவன் என்னடா பேசுகிறான், அவனுக்கு நடுவில் என்ன பிரச்சனை, இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலோ, ஒரு சின்ன ரோட்டில் ஏதாவது பஞ்சாயத்து நடந்தாலோ, மனுஷனோட இயல்பே நின்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்றதான். இந்த ஆள் டெய்லியும் யாரையாவது பிடிச்சி திட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இன்றைக்கி யாரை பிடிச்சி திட்டாரு, இன்றைக்கி யார்கிட்ட வம்பு எடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மக்கள் அவளோடு வந்து அவரோட சேனலை பார்க்குறாங்க. அது ஏதோ அவருக்கு மக்கள் வரவேற்பு தராங்க அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. அப்படி வரவேற்பு தரதா இருந்தால் ரீசெண்டாக நீங்கள் கைதாகும்போது மக்கள் உங்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கைதாகி இருக்கும்போதும் சில மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, சில பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி ரீசெண்டாக இந்த டிசம்பர் எண்டில் அவர் கைதாகும்போது யார்கிட்டேருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அப்போவே மனுஷன் உடஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். பயங்கர இப்போ வர்ற வீடியோலாம் லைட்டாக அடக்கி வாசிக்கிறாரு. ஸோ அதுவே லாஸ்ட்டு 10 வீடியோஸில் தெரிஞ்சிருக்கும். சில பேரை மட்டும் திட்டுறாரு, சில பேரை திட்டுறதில்ல. அது யாரை திட்டுறாரு, அது யாரை திட்டுறதில்ல, இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் இவர்கிட்ட நடந்திருக்கு, இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஷ்யூ, இந்த நேற்று நியூஸ் 18 சேனலில் நடந்த அந்த பிரச்சனை தான் பேசிகிட்ருக்காரு. ஸோ அதில் வந்து செந்தில்வேலன் அவர் வந்து பத்திரிகையாளர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அவர் திமுகவை சேர்ந்த பசுந்தோல் போர்த்திய பன்றி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ இந்த வாட்டி செந்தில்வேலன் சிக்கியிருக்காரு போல இருக்கு அவர் கையில். இவர் பத்திரிகையாளரே கிடையாது. இதே மாதிரி பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் நிறைய பேர் இந்த மாதிரி சுற்றுவாங்க, திமுகவை ஆதரவாக பேசிக்கிட்டு. ஆனால் திமுக ஆதரவாளர்னு டேரெக்டாக சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் வந்து இங்கே செய்தி ஊடகங்களில் பேசிட்டு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு செந்தில்வேலன் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துக்ளக் ஆசிரியர் ஷோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து யாரோட ஆதரவாளர்னு தெரியும். அவர் வந்து யாரை ஆதரிப்பார், யாரை பற்றி ஆதரவான பத்திரிகையை நடத்துவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவரை ஆர்எஸ்எஸோட ஆதரவாளர், ஜெயலலிதா ஆதரவாளர் அப்படின்னு, மோடியோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் பத்திரிகையாளர் தான் இந்த சமூகம் கூட்டுச்சு. ஆனால் இவங்க திமுக திட்டங்களையும் திமுக அரசையும் ஆதரவாக பேசுகிற பத்திரிகையாளர்களை இவரே குத்தி விட்டுறது ஸ்டாம்ப், திமுக அண்டா, திமுக சொம்பு அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு அரசோட திட்டம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு செய்தியாளரோ ஒரு பத்திரிகையாளரோ ஒரு அரசோட திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு விமர்சனம் பண்ணுவாங்க. ஸோ விமர்சனம் பண்ணால் இப்படி விமர்சனம் பண்ணலை, ஆதரவு கொடுத்தா அவங்க பத்திரிகையாளர் கிடையாது, அவங்க பசுந்தோர் பற்றிய பன்றிகள், திமுகவின் அடிமைகள், திமுகவோட கட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் இஷ்டத்துக்கு கலந்து வருது. இப்போ இவர் அதிமுக ஆதரவாக பேசிகிட்ருக்காரு. இப்போ முன்னாடி அதிமுக ஆதரவு, இப்போ வந்து டைரக்ட் மேலிடம் எங்கே, அவங்க தான் பிஜேபி ஆதரவு. அந்த பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து இவர் பிரச்சனைக்கு வராரு. இவர் வீட்டில் சாக்கடை எழுதி ஊற்றிட்டாங்க, இவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க, இவருக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, இவரை கொண்டு போய் அடிக்கடி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்கன்னு. இங்கே திமுக அரசையும் திமுக நிர்வாகத்தையும் டெய்லியும் 10 பேர் திட்டி வீடியோ போட்டிருக்கான். இந்த தமிழா பாண்டியன், சாட்டை துரைமுருகன், இந்த ஒல்லியே ஒருத்தர் பார் கிஷோர் கே சாமி, அப்புறம் மாரிதாஸ், டெய்லியும் 10 வீடியோ போடுறாங்க.
டெய்லியும் அவன் திமுகவை மிக மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை மட்டும் வந்து பிடிச்சிக்கிறாங்கன்னா நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். கண்ட இடத்துலலாம் வாயை வச்சு எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்து வச்சுருந்தா யார் என்ன செய்வாங்க? பிடிச்சி உள்ளதான் தூக்கி போடுவாங்க. அந்த நியூஸ் 18 செந்தில் வேலன் அந்த இஷ்யூ முடிஞ்சு அடுத்து இந்த லேப்டாப் இஷ்யூக்கு வராங்க. தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு அவருடைய கல்விக்காக அவருடைய முன்னேற்றத்திற்காக லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வாங்கின சில இந்த டிவிகே கட்சி ஆதரவு மாணாக்கர்கள் ஸோ அந்த லேப்டாப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த உருவப்படங்களை அழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து படித்து முடிச்சிட்ருக்காங்க, இப்போ ஒரு ஃபைனல் இயர் இருக்காங்க, இப்போ தான் வேலைக்கு போகிறாங்கன்னா அப்புறம் தான் வேலைக்கு போன பிறகு தான் நமக்கான அரசியல் என்ன, நம்மளுடைய தேவை என்ன, அடுத்து எப்படி அரசியல் நகர்வு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க முடிவுக்கு வராங்க. இம்மெச்சூர்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, அரசியலில் இம்மெச்சூர்டாக இருக்கும், மற்ற விஷயத்தில் மெச்சூர்டாக இருப்பாங்க, அரசியலில் இம்மெச்சூர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கான தலைவர் யார், நமக்கான அரசு எது, நம்ம மொழி, நம்ம மண், நம் தேவை, விவசாயம், இதுக்கெல்லாம் உண்மையிலே குரல் கொடுக்கறது, அதுக்கான சட்டங்கள் திட்டங்கள் வகுக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு 35 வயசு வரும்போது மேபி அவங்க பண்பட்டு அவங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய அரசியல் பார்வை வந்து மாறுபட்டிருக்கலாம். இப்போ இப்படி தான் செய்வாங்க. இப்போ வந்து எந்த ஒரு அரசு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே இப்போ அவங்களுக்கு அந்த ஆளும் கட்சி வந்து எதிரியாக தான் தெரியும். அவங்க ஒரு 30 வயசுக்கு மேலே போனால் மேபி பண்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சுட்டு வெளில வரும்போது எனக்கும் எந்த அரசியல் புரிதலும் கிடையாது. எனக்கு யார் வாய்ஸ் கொடுக்குறா, எங்கள் சமூகத்துக்கு யார், எந்த அரசியல் கட்சி எங்களுக்காக நிற்கிது, எங்கள் தொகுதிக்கு யார் என்ன விஷயங்கள் நல்லது செய்கிறா, அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நானும் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்கில் வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் ஆளுங்கட்சிகள் அப்போ ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகள் மேலே ஒரு வெறுப்பு. அப்போ என்னுடைய இந்த ஃபேஸ்புக்கு பழைய போஸ்டெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணி தான் இருக்கும். அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக, அம்மா அவர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ யோசித்து பார்த்தா நல்ல விஷயமா இருக்குது. பட் அப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன். தாலிக்கு தங்கம் அந்த விழாவில் மணமேடையில் மணமக்களுக்கு தாலி இந்த மாதிரி மாலை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பக்கவாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அங்கே வித்தியாசமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோவை இங்கே ஏதோ ஒட்டியிருப்பாங்க. அதை கிண்டல் வச்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்கில். அப்போது அந்த அரசியல் புரிதல் அப்படி தான் இருந்துச்சு. அப்போது எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க இப்போ லேப்டாப்பில் ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு. இதை விட ஒரு கொடுமை நடந்திருக்கு. கல்யாண மண்டபத்தில் மணமக்களுடைய நெத்தியில் வந்து ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோவோட நிற்கிறது செம்ம காமெடியாக இருக்கும். அதை ஃபேஸ்புக்கில் அப்போ போட்டிருப்பேன். ஸோ அப்போ கூட நமக்கு அரசியல் புரிதல் இல்லை. ஆனால் அதுக்கு அரசு எவ்வளோ செலவு பண்ணுது, அதுக்காக எத்தனை பேருக்கு சிறந்த முறையில் கல்யாணம் இருந்துச்சு. ஸோ இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு நல்ல திட்டம். ஆனால் அப்போ வந்து அந்த நல்ல திட்டத்தை கூட ஸ்டிக்கர் ஒட்டி, அதுவும் பொண்ணு மாப்பிள்ளை அவங்களுடைய லைஃப்லேயே வந்து அதான் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு. பக்கத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் பொண்ணோட நெத்திலையும் அம்மா ஃபோட்டோ, மாப்பிள்ளையோட நெத்திலையும் அம்மா ஃபோட்டோ, இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசம் ஒட்டியிருப்பாங்க. மேபி அந்த ஃபோட்டோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் அந்த நேரத்தில் அதை கிண்டல் வச்சேன். பட் இப்போ வந்து எல்லா அரசு திட்டங்களும் ஓரளவு நல்ல திட்டங்கள் தான். ஸோ அதுக்காக அரசு எவ்வளோ முயற்சிகள் பண்ணுது நமக்கு இப்போ தெரியாது. மேபி நம்ம பண்பட்ட பிறகு அது நமக்கு புரியும். அடுத்து வந்து இப்போ திமுக ஒரு புதிய ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கனவு என்ன, அதை வந்து முதல்வர்கிட்ட சொல்லுங்கள், அவர் மேபி நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை பார்க்குறதுக்கு நல்ல அருமையான திட்டம். அதோட விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தேன். மிகச்சிறப்பான திட்டம். உங்களுடைய கனவுகளை வந்து முதல்வர் கேட்குறாரு. ஸோ நம்ம வந்து அதுக்காக ஒரு குழு அமைச்சு அவங்க போயிட்டு மக்கள்கிட்ட அவங்களுடைய கனவுகளை கேட்க போகிறாங்க. பார்க்க ஓரளவு நல்ல திட்டமாக தான் தெரியுது. பட் இது வந்து எலெக்ஷன் டைமில் திமுக அரசு செய்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி விஷயந்தான். பட் இதை வந்து ஒரு கீழடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. திமுகவுக்கு ஏகப்பட்ட வியூக வகுப்பு நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷோ டைமு, ஐபேக்கு, அந்த மாதிரின்னு. ஆனால் திமுகவுக்கு மாற்று சக்தி அதிமுக தான், திமுகவை அடித்து வீழ்த்த போகிறது அதிமுக தான் அப்படின்னு சொல்கிற அந்த அதிமுக கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வியூக வகுப்பு நிறுவனம். அது பேர் பிரமன்யா. ஆனால் அந்த நிறுவனம் கூட செயல்படலையா அப்படிங்கிறது தெரியல. எவ்வளோ அந்த நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் இந்த 3
நிறுவனம். அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட நிறுவனங்கள் திமுகவுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், எப்பவுமே எங்கேஜாக இருக்காங்க. வீக்லி ஏதோ ஒன்று புதுசாக சொல்லிகிட்டே இருக்காங்க, மக்களோட கணக்கிலே இருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. திமுகவை அடித்து துவக்க போகிறது இந்த அதிமுக தான் அப்படின்னு சொல்கிற சவுக்கு சங்கர் அந்த அதிமுக என்ன வியூகம் வகுத்துட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. மேபி வியூகம் வகுத்து அவங்களேக்குள்ளே வச்சுக்குவாங்களா, அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இவர் வந்து திமுகவுடைய அந்த வியூக வகுப்பை பற்றி கிண்டல் அடிச்சிட்ருக்காரு. அடுத்த இஷ்யூ வந்து ஸ்டாலின் ஐயா விஜய்க்கு ஆதரவாக பிஜேபி எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதை விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்காப்புல. ஒன்று புரியல, பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அமைப்பையும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிராக செயல்படும் போது தமிழ்நாட்டிலேருந்து ஓங்கி ஒலிக்கிற குரல் அது திமுகவின் குரலாக தான் இருக்கும். பிஜேபி எப்போவுமே தமிழ்நாட்டில் நசுக்கிற விதமாக தான் நடந்துக்கும். ஸோ அது வந்து இப்போ இன்றைக்கி வந்து விஜய்க்கு நடந்துகிட்ருக்கு. அவருடைய ஜனநாயகன் படத்தை முடக்கிறதுல பிஜேபி முனைப்பு காட்டிகிட்ருக்கு. ஸோ அதை எதிர்த்து விஜய்க்கு ஆதரவாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு கண்டன அறிக்கையை ஒன்று அனுப்பியிருக்காரு. யாராக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் டிவிகேவாக இருந்தாலும் இல்லை சீமான் கட்சியாக இருந்தாலும், ஸோ பிஜேபி கிட்டேருந்து தாக்குதலோ இல்லை ஒடுக்குமுறையோ ஏதோ ஒன்று வருதுன்னா குரல் வந்து எப்போவுமே வந்து திமுகவோட குரலாக தான் இருக்கும். ஆனால் இதை வந்து இப்போ இவர் விமர்சனம் பண்ணி பேசிட்டுருக்காரு. அது எப்படி சொல்லலாம், அவர் வந்து ஒரு தலைவரா, அவருக்கு சுய அறிவு கிடையாதா, ஆல்ரெடி இவங்களை ஓய்ச்சி கட்டணும்னு சொல்லிட்டு விஜய் கங்கணம் கட்டி தெரிஞ்சிட்ருக்காப்புல, அவருக்கு ஆதரவாக நீங்கள் வந்து இது வந்து சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பண்ணிட்டுருக்காரு. பட் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எந்த அமைப்பாக இருந்தாலுமே, அது டெல்லியில் எந்த அரசாக இருந்தாலும், காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டோட உரிமை, தமிழ்நாட்டுடைய சுயமரியாதை மேலே யாராவது தாக்குதல் நடத்தினாக்கா கண்டன அறிக்கை வந்து எப்போவுமே திமுக கிட்ட தான் வரும். இதை நான் இப்போ பார்க்கல, எப்போலேருந்தே பார்த்துட்ருக்கேன். இவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயாவை பார்த்து அறிவில்லை, முட்டாள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காப்புல. எப்படி இது சரின்னு எனக்கு இப்போ தெரியல. எப்படி இவரெல்லாம் இப்படி இன்னும் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. கண்ட மேனிக்கு வார்த்தையை வீசுகிறாரு. ஏதோ இது வந்து யூடியூப்பா, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதா, என்ன இருந்தாலும் இப்படி பேசிகிட்ருக்கா. அதாவது இந்த பிஜேபி வந்து ஒரு கட்சி மேலேயோ ஒரு அமைப்பு மேலேயோ ஒரு வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருடைய அந்த கட்சியோட தலையோட இமேஜை உடைக்கிறது தான் பார்ப்பாங்க. இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு. ஸோ இங்கே வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வளர்ச்சி இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்று ஊழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒன்று பேசலாம். அப்படி ஊழலும் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எத்தனையோ ஊழல் புகார்களை கொண்டு போயிட்டு கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு ஊழல் புகார் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. எங்கே இருக்குது? அப்படி ஊழல் புகார் கொண்டு போய் கொடுத்தா கூட அதுக்கான எப்படி ஜெயலலிதா எப்படி வந்து அவங்க கன்விக்ட் ஆனாங்களோ அந்த மாதிரி நடக்கிறதே இல்லை. இவரே சொல்கிறாரு திமுக வந்து பிஜேபியோட கள்ள கூட்டணியில் இருக்குது அப்படின்றாரு. எப்படி அப்படி கள்ள கூட்டணியில் இருந்தால் அவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்களே. இப்போ நீங்கள் அடுத்த 5 வருஷமும் திமுகவே ஆண்டுட்டு போட்டோம், எங்களுக்கு தமிழ்நாடு தேவையில்லை, நாங்கள் வந்து மேற்கு வங்கத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம், இனிமேட்டு வந்து தமிழ்நாடு பக்கம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கலாமே. இப்போ இவருக்கு தானே நஷ்டம். அப்போனா அடுத்த 5 வருஷமும் திமுக தான் ஆளப்போகுது. அடுத்த இஷ்யூ, இந்த ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு காவல்துறை நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பராசக்தி டிக்கெட்டை விநியோகம் பண்ணி அவங்கள ஊக்குவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதால இனி வர காலங்களில் எல்லாருமே ஹெல்மெட் போடுவாங்க அப்படின்ற இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இதை கூட எந்த விமர்சனம் பண்ணுறான். அந்த டிக்கெட்டை கொடுத்து ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வந்து கருப்பு பணத்தை ஒயிட்டை வந்து பிளாக் மணி வந்து ஒயிட்டாக மாற்றிட்டுருக்காங்க, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிட்டு இருக்காங்க. அதை கூட விட்டு வைக்காமல் விமர்சனம் பண்ணிட்டுருக்கான். இதெல்லாம் என்ன மாதிரி என்னடாடே. இந்த 100 டிக்கெட்டை வந்து அவர் ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு கொடுத்து விற்று அது மூலிமா அவருடைய கருப்பு பணமெல்லாம் வந்து வெள்ளை மாறிடுமா. என்ன பேசுகிறான் பாருங்க. அடுத்து இவர் பேசுகிறது வந்து தாமோதரன் பிரகாஷ் அவரை பற்றி. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒன்றா பயணிச்சிருக்காங்க. அவரோட நண்பர் தான் போலது இவர். இவரோட இந்த சவுக்கு சங்கருடைய குணமே வந்து யாரெல்லாம் தான் கூட பயணித்தாங்களோ, யாரெல்லாம் அவங்க கூட ஒரு காலத்தில் இருந்தாங்களோ அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது. இவ்வளோ நாள் அப்படி தான் பொழப்பு ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. இவருடைய பேட்டர்ன், இவருடைய வீடியோ பேட்டர்னே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆளுங்கட்சி திட்டுறது, அதுக்கடுத்து போலீஸை திட்டுறது, அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிற ஆட்களே திட்டுறது. நம்ம கூட வந்து ஒரு காலத்தில் நம்ம நண்பராக இருந்திருப்பாங்க, அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட இருந்துட்டு அவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை வந்து
இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஸோ தாமோதரம் பிரகாஷ் வந்து சின்ன பொண்ணு கூட போனார், அவர் வந்து போக்சோவில் போக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு. ஆனால் அது இப்போ நீங்கள் அவரோட வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு அவர் பேசிகிட்டு இருப்பார். இது நல்லா காமெடியாக இருக்காங்க இவங்க இந்த மாதிரி பேசிக்கிறதுலாம். அடுத்த இஷ்யூ அந்த திருப்பரங்குன்றம் விஷயந்தான். இந்த தர்காவில் வந்து சந்தனக்கூடு நடத்தும் போது அவங்க வந்து தீபத்தூண் வரைக்கும் இழுத்து அவங்களுடைய கொடியை கட்டிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுறது தவறு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து விளக்கேற்றுறதுக்கு கோர்ட்டு ஆர்டர் போட்டு கூட விளக்கேற்றாமல் இருக்கீங்க. அதுவே முஸ்லீம்களுக்கு சொந்தம் இல்லாத இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து சந்தனக்கூடு நடத்தும் போது அது வரைக்கும் கொண்டு வந்து கொடி கட்ட வரைக்கும் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கோர்ட் கேட்டுச்சான். இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் ட்ரிகர் ஆன விஷயமே இதுதான். எப்போவுமே வந்து எந்த ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதியாக இருக்கட்டும், இந்த ஞானவாபி மசூதியாக இருக்கட்டும், இவனுங்க தான் கொண்டு போயிட்டு அங்கே பள்ளிவாசலுக்குள்ள சிலை இருக்குது, பள்ளிவாசலுக்குள்ள புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ராமர் பிறந்த இடம், அது வந்து சீதா இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆட்கள் தான், ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. எப்போயுமே எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்லீம்கள் போயிட்டு கோயிலுக்குள்ளே அது இருக்குது, கோயிலுக்குள்ளே எங்களுடைய விஷயம் இருக்குது அப்படின்னு என்னைக்காவது ஏதாவது பிரச்சனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த அப்படியே உல்ட்டாவாக சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்னா, திருப்பரங்குன்றம் மலை மேலே சந்தனக்கூடு விழா நடக்கும்போது முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய கொடியை கொண்டு வந்து அந்த தீபத்தூண் இருக்கிற வரைக்கும் கட்டிட்டாங்களாம். அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களாம். இது வந்து இது நிஜமாக நடந்திருக்காது. இது ஏதோ பொய் சொல்கிறான். மேபி அதை கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு முஸ்லீமும் வந்து இந்தியாவில் மாற்று மத வழிபாட்டு தளத்தில் போயிட்டு என்னுடைய விஷயங்கள் அங்கே இருக்குது, என்னுடைய நம்பிக்கை அங்கே இருக்குது, நான் வந்து அது எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த விஷயம் மாற்றம் முஸ்லீம்களுக்கு தான் நடந்துகிட்ருக்கு. எங்கள் ஞானபாபி மசூதியில், பாபர் மசூதியில், மற்ற இந்தியாவில் பல பகுதிகளில் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் இயக்கங்கள் அவங்க போயிட்டு அந்த இடத்துல எங்களுடைய நம்பிக்கை இருக்குது, அவங்க இந்த இடத்துல எங்களுடைய சிலை இருக்குது, அது கடியில் எங்களுடைய பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறதே இந்த ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபி தான். அதுக்கு ஆதரவாக இந்த சங்கர் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. நான் இந்த என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொடியை கட்டிட்டு அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமான இடம் வந்து எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு முஸ்லீமுக்கு சொல்லுவாங்களாம். என்ன வாய் எப்படி இப்படிலாம் சொல்லது? கடந்த 30-40 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த விஷயங்களெல்லாம் யார் எந்த அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அப்படியே இங்கே உல்ட்டாக மாற்றி பேசிகிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் என்ன ஜென்மன்னே தெரில. அப்புறம் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்த தீர்ப்பு, 2 தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மாதிரியான தீர்ப்பு தான். ஏன்னா இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்த மத சிறுபான்மையினர், அதாவது முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் வந்து நீதிமன்றம் மேலே வந்து அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு ஆக்சுவலி. ஏன்னா எப்போ நம்பிக்கை போச்சுன்னா அந்த பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போதே முஸ்லீம்களுக்கு இனிமேட்டு இந்தியாவில் வந்து எந்த அமைப்பும் வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லை, அந்த நியாயமான தீர்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு மத சிறுபான்மையினரே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பாபர் மசூதி அந்த தீர்ப்பு வரும்போது ஒரு பெரிய கலவரம் வெடிக்க போகுது, பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பு வந்து ஒரு பக்கத்துக்கு சாதகமாகவும் ஒரு பக்கத்துக்கு வந்து ரொம்ப அதாவது ஜீரணிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநீதியான தீர்ப்பு தான் வந்துச்சு. இருந்தாலும் இங்கே இந்தியாவில் இருந்த மத சிறுபான்மையினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இதுதான் நமக்கு தலைவிதி, வேறு வழி கிடையாது, நம்ம இங்கே வாழ்ந்து தான் அவனை வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக போயிட்டாங்க. இதுவே கொஞ்சம் தீர்ப்பு அதாவது நியாயமாக வந்திருந்தாலோ இல்லை மத சிறுபான்மையினருக்கு முஸ்லீம்களுக்கு சாதகமாக வந்திருந்தாலோ இங்கே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், அந்த பிஜேபி கும்பல் என்ன மாதிரியான வெறியாட்டங்கள் நடத்தியிருக்கொண்டு. ஸோ இது அதாவது என்ன சொல்கிறது, முஸ்லீம்கள் வந்து ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இனிமேட்டு இங்கே வந்து நமக்கு ஆதரவான தீர்ப்போ நமக்கு நியாயமான தீர்ப்போ இந்தியாவில் இந்த மத விஷயங்களில் கிடைக்காதுன்னு ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் வந்து எது வந்தால் என்ன போனால் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கூட அவங்க போராட்டம் கூட இப்போல்லாம் பெருசாக போராட்டம் கூட பண்ணுறது கிடையாது, அவங்களே விட்டாங்க. அப்படி அடுத்து தேமுதிக பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேமுதிக வந்து நிஜமாக சொன்னோம்னா அவங்களுக்கு வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு எக்ஸாக்டாக எனக்கும் தெரில. மேபி அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். அது அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குற, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இரிட்டேட்டிங் பார்ட்டி. அவங்களால எதுவுமே வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தே இல்லை ஆக்சுவலி. தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, பட் அவங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே கிடையாது. மேபி அந்த
தேமுதிகவை எந்த பார்ட்டி வந்து கூட்டணியில் சேர்த்துக்குதோ அது வந்து தேவையில்லாத அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ன்ற மாதிரி தான். ஸோ மேபி ரெண்டு அதிமுகவும் காட்டி விட்டுறணும், திமுகவும் காட்டி விட்டுறணும். மேபி தாவேக்காவுக்கு போனால் என்ன நிலைமைன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க மேபி எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவை திமுகவும் கண்டுக்கூடாது, அதிமுகவும் கண்டுக்கூடாது. அது வந்து எதுவுமே அதை பற்றி மேபி சொல்கிறது உண்மை தான். இவர் சொல்கிறது அவங்களுக்கான ஓட்டு சதவீதம் வந்து 0.5 கூட இல்லை. அது அவங்களுக்கே தெரியும். ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அவங்களுடைய பலம் என்னென்னு தெரிஞ்சே சரி நம்மளால் எவ்வளோ வரைக்கும் ட்ரை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த கட்சியை வந்து யார் கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு தலைவலி அப்படி தான் நினைக்கிறேன். மேபி அவங்க தனிச்சு போகலாம், இல்லைனா டிவிக்கே கூட போகிறது பெட்டர் சாய்ஸ். ஸோ இவர் வந்து அதிமுக கூட்டணி வந்து ஜெல்லாகிடும், அதிமுக கூட்டணி அமைஞ்சிடும். அமித்ஷா வந்து எப்படியும் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கூட்டு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்றுவார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே இதே தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னார். எப்படியும் வந்து அதிமுக 17 சீட்டு 23 சீட்டு அடிக்கும், 25 சீட்டு வெல்லும் அப்படின்னு சொல்லி அப்போ ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. ஆனால் ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. இப்பயும் அதே மாதிரி தான் ஊட்டிகிட்ருக்காரு. எப்படியும் வந்து எல்லா கூட்டணியும் எல்லாருமே கூட்டணிக்குள்ளே வந்துடுவாங்க, கூட்டணி ஜெல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒருத்தர் கிருஷ்ணசாமி முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அவர் ஒரு சரியான ஒரு காமெடி பண்ணிட்டுருக்காப்புல. அவர் எப்படி கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஜான் பாண்டியன் அவர் எப்படி கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. அதே மாதிரி தினகரன் அவர் சான்ஸே கிடையாது. எதிரிக்கிட்ட கூட ஓரளவு போயிட்டு கூட்டணி வச்சுக்கலாம், துரோகி கூடலாம் வந்து எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அவங்க வந்து முடிவுக்கே வந்துட்டாங்க, எடப்பாடி ஒரு துரோகி, அவர் கூட வந்து கூட்டணியே கிடையாது. சரி இவர் சொன்னான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து யாருக்கும் என்ன வேணால் நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த போய் பார்த்தா பத்திரிகையாளர் மீட்டிங்கோடைய விஷயமே வேறு மாதிரி இருக்குது. அவர் இங்கே வந்து அதிமுக கூட வந்துடுவார் அப்படின்ற மாதிரி இவர், அதாவது தினகரன் வந்து அதிமுக கூட வந்துடுவார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே மீட்டிங்கில் வந்து தினகரன் பேசுனது வந்து தாவை கேட்க போகிற மாதிரியே அந்த டோனில் தான் பேசினார். இவர் சொல்கிற லாஜிக்கே எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் திமுக பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சொல்கிறது, அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒன்று கையை பிணிஞ்சிக்கிட்டு நான் போக மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணுன்றது பெரிய பிளானே போட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதுபடி கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. வீகவப்பு நிறுவனங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஒரு கூட்டணியும் ஒரு மூலையில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க கூட்டணி தலைவர்களும். ஆனால் இங்கே அதிமுகவில் வந்து கூட்டணியே ஃபைனலைஸ் ஆகலை. அதுவும் இல்லாமல் அதிமுக செங்குத்தாக பிளந்திருக்கு. உண்மையிலே செங்குத்து பிளவுமாறு தான். அமமுகன்னு ஒரு கட்சி உதயமாக இருக்குது, உரிமை மீட்பு கூட்டணின்னு ஒன்று உருவாகிருக்கு. அதிமுகவில் இருக்கிற அந்த வட்டம் மாவட்டம் அந்த மாதிரி செயலாளர்கள்லாம் பிரிஞ்சு தாவேக்கா திமுகன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதிமுக ரொம்ப வீக்கர் பாயிண்டில் இருக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை. பட் இவர் என்னவோ வந்து அதிமுக தான் அடுத்து ஆட்சி அமைக்கும், பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றுமே சான்ஸே கிடையாது. அதான் அவங்க வந்து கல நிலவரம். ஆனால் எப்படி இவர் முட்டு கொடுக்குறாரு, எப்படி இவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குற அந்த 6 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் எப்படி ஒரு வீடியோ பார்த்து நம்புறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பச்சையாக பிஜேபி வந்து சின்னம்மா டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸை வந்து பிளாக்மெயில் பண்ணி இது எப்படியும் கூட்டணிகளை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதாவது ஒரு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி பிளாக்மெயில் பண்ணி அதை அந்த சொத்தை பிடிங்கிடுவேன், உன் வீட்டை பிடிங்கிடுவேன், உன் வியாபாரத்தை வந்து பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்து அதிமுகவில் கூட்டணியில் சேர்த்துருவாங்களாமா. அப்படி சேர்த்து அந்த அவங்களாம் சேர்ந்து எலெக்ஷனில் ஒர்க் பண்ணி ஜெயிச்சுருவாங்களாமா. இது எப்படி சாத்தியம் சொல்லுங்கள்? ஆனால் இவர் பேசிகிட்டு இருக்காரு பிஜேபி இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிவிடுவோம், இது செஞ்சிடும், அது பண்ணிவிடுவோம். ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா பிஜேபி தமிழ்நாட்டை கைவிட்டுருச்சு. இனிமேட்டு நம்மளால் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. அங்கே வந்து நம்மளுடைய ஆட்சியும் நடக்காது, கூட்டணி ஆட்சியும் நடக்காது. நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வந்து மேற்கு வங்கம். மேபி மேற்கு வங்கத்தில் நமக்கு சான்ஸ் இருக்குது, ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே நிறையா இருக்குது. ஸோ நம்ம மேற்கு வங்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேற்கு வங்கத்தில் அங்கே வேறு மாதிரியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி மேற்கு வங்க அரசியல் பார்த்தீங்கன்னா கட்டி உருண்டுட்டு இருக்கானுங்க. வேறு மாதிரி அங்கே மம்தா பானர்ஜி, சுவேந்த அதிகாரி, மற்ற அரசியல்வாதிகள்லாம் பயங்கரமாக அங்கே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து விட்டுட்டாங்க. இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபி வந்து தமிழ்நாடோட ஃபோக்கஸே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து எப்படி ஜெயிப்பாங்க?
கொஞ்சம் கூட சான்ஸே இல்லை. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கதைன்னு எனக்கு புரியல. அடுத்து இந்த டிவிகே, அவங்க அந்த கட்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. டிவிகே அது வந்து ஒரு டைம் பாஸ் கட்சி. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த கட்சி தலைவருக்கு ஒரு பிரச்சனை, ஆனால் அந்த கட்சி தலைவரே பேச மாட்டேங்கிறாரு. அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை, அந்த கட்சி தலைவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த கட்சியோட தலைவர் நடித்த படம் வந்து வெளில வர மாட்டேங்குது. ஆனால் அந்த தலைவர்கிட்ட வந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கார். யாராவது வந்து தான் எழுப்பி ஒன்று போல இருக்குது அவர்கிட்ட. வந்து பேசியா, ஏதாவது சொல்லியா, ஏன்னா உனக்கு உன் படத்தை தான் முடக்கி வச்சுருக்காங்க. அவர் நடித்த அந்த படத்துக்கே அவரால் வந்து வாய்ஸ் தர முடியல, ஒரு கருத்து சொல்ல முடியல, ஒரு பிஜேபி எதிர்த்து ஒரு அறிக்கை விட முடியலன்னா இவர் எப்படி மக்களுக்காக வந்து நிற்பார், மக்களுக்கான விஷயத்தை பேசுவார்? எப்படி இந்த அரசியல் புரிதல்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு ஓட்டு போட்டிருக்கோம் அந்த கட்சிக்கு நம்பி, அவங்க நமக்காக ஒரு விஷயத்தில் நம்ம குரல் கொடுக்கனாலும் நமக்கு அவ்வளோ கோவம் வருது, நம்ம சைடு நிற்கனாலே நமக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. போட்ட ஓட்டு வந்து வேஸ்ட்டா, இல்லை இதுக்கு மேலே இந்த கட்சிக்கு ஆதரவு தரலாமா வேணாமா, அடுத்த எலெக்ஷன் வந்து வேறு கட்சிக்கு மாற்றி போடலாமான்னு. ஆனால் அந்த கட்சி தலைவருக்கே ஒரு பிரச்சனை. அந்த கட்சி தலைவர் வந்து போன மாதிரி இருக்கார், எந்த ரியாக்ஷனும் கிடையாது. ஆனால் அந்த கட்சி தலைவரை நம்பியும் அந்த டிவிகே கட்சியை நம்பியும் இந்த மாதிரி அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் பின்னாடி இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை இப்படியே இருக்குது. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது திமுக எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குது, எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லுது. விஜய் ஆதரவாக கூட இன்றைக்கி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் விஜய் கிட்டேருந்து எந்த அறிக்கையும் வந்து காணும். மேபி இவர் சொல்கிற மாதிரி 12ஆம் தேதி அது திங்கட்கிழமை போயிட்டு அங்கே போயிட்டு டேரெக்டாக பேசி வர டீல் பண்ணி வரணும். இன்னும் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த விஷயந்தான் மாற்றி இந்த விஷயந்தான் பேசியிருக்காரு. பிரகாஷை திட்டியிருக்காரு. வழக்கம் போல் தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் திட்டியிருக்காரு. அதே மாதிரி திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா திட்டியிருக்காரு. மற்றபடி கூட்டணி கட்சிகளை கழுவி ஊற்றிருக்காரு. இதான் நடந்திருக்கு. மேலே இதே தான் நாளையும் தொடரும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.